ஹாய் சுதா சதீஷ் யூடியூப் சேனல். நாங்கள் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு கோயிலுக்கு இப்போ நாங்கள் மறுபடியும் போகிறோம். அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷலு என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம். நானும் சுதாவும் கிளம்பிட்டோம். சுதா கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. இப்பதான் இவர் தூங்கி எழுந்தாரு. இவர் பால் குடிச்சாருன்னா போக வேண்டியதுதான் கோயிலுக்கு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரி போற ரூட்ல டோல்கேட் தாண்டி வரும். தாண்டி வந்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஆர்ச் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஆர்ச் இருக்கு லெஃப்ட் சைட். அந்த ஆர்ச்சுக்கு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. பூ கற்பூரம் எல்லாமே வாங்கியாச்சு சாமிக்காக அர்ச்சனை பண்றதுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாமி பெருசா இருக்கும். அது உள்ளதான் சாமி இருக்காங்க. நுழைவாயில் தான் சிங்கத்தோட வாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கோயிலோடைய நுழைவாயில். இதில் வந்து அம்மன் இருக்காங்க. இப்போ வந்து பாய்ஸ் யாருமே வந்து சட்டை போட்டுட்டு போகக்கூடாது. சாமியோடைய வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நேரடியாக நம்ம மேலே படணுன்றதுக்காக தான் எப்பயுமே சட்டை போடாமல் என்ன பண்ணுறீங்க. பையன் பார்த்தீங்கன்னா சூப்பர் விளையாடிட்டு இருந்தான். சாமி கும்பிட்றானா, சாமி விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தாரு. தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடுடி தொட்டு கும்பிடு விழுந்து கும்பிடுற சாமியை விவி. இதுதான் வந்து அந்த பெத்தேங்கிரா தேவி 27 அடி உயர தேவி சிலை. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடைச்சிட்டாங்க. கோயிலோட கோபுரம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால இது உள்ளே போயிட்டு சாமியை தொட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக நாங்கள் லாங்கில் இருந்து காட்டுறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு கிரக தோஷத்துக்காக இருக்கிற சாமி வர்ண பகவான், வாயு பகவான் அந்த மாதிரி இங்கே ஒரு 6-7 கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற சாமிகள் இருக்காங்க. நாங்கள் வேறு போனது பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயில் டைமில் போயாச்சு. காலை வைக்க முடியல. காலையில் செம்ம சுடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தார். சரி அவர் வரட்டும்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக போயிட்டு ஒரு சாமிக்கு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். மேலே பாருங்கள், இந்த செவுத்துல ஸ்ரீஹரின்னு அழகாக பதிச்சிருக்காங்க. இது வந்து புதுசாக ஏற்படுத்தியிருக்காங்க. நாங்கள் வரும்போது கிடையாது. இப்போ இது புதுசாக வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. 16 அடி உயர நரசிம்மர். நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி ஆக போகுது. கோயிலே காலியாகுது. கோயிலில் யாருமே இல்லை. பையனெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வரலான்னு பார்த்தா இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீவ சமாதி, சர்க்குருநாதர் ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதி வந்து இங்கே இருக்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது அடுத்ததாக இருக்குது, நரசிம்மர் பக்கத்தில் இருக்குது. அதையும் தவறாமல் பாருங்கள். இதுதான் வந்து 72 அடி உயர பிரத்யங்கரா தேவி சிலை. அதுக்கு முன்னாடி இங்கே கிட்ட வரைக்கும் போயிட்டு நம்ம கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுவோம். இப்போலாம் விடுறதில்ல. ஃபுல்லாக சுற்றி வந்து கேட் மாதிரி போட்டாங்க. அதனால் நாங்கள் லாங்கில் இருந்து சாமி கும்பிட்டு வெளியே வரோம். பிரத்யங்கரா கோவிலுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் வந்து சனீஸ்வர பகவானுக்காக ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க கும்ப கலசத்தோட. அதில் வந்து பெரிய விநாயகர் சிலை வச்சு 80 அடி கும்பகலசத்தோட 27 அடி உயர சனீஸ்வர பகவான் காக வாகனத்தில் உட்காந்துருக்கா மாதிரி இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா காகத்தில் வந்து வாகனத்தை சிலை வச்சுருக்காங்க. இதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். இவனுக்கு வந்து எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. இவர் ரொம்ப குஷியாக இருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சனீஸ்வரன் கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திரம், அதுக்கு தகுந்த மரம், தேவதைகள், ஒரு நட்சத்திரத்துக்கும் உண்டான தேவதைகள், அதுக்கான மரம் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதைகள் எல்லாமே இருக்காங்க. இந்த கோவில் சுற்றி இருக்காங்க. என்னுடைய நட்சத்திரம் வந்து தேவதை வந்து என்ன பேர் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்தா கடைசியில் இருக்குது என்னோட நட்சத்திரம். இறக்கி விடு. கடைசியில் இருக்குது என்னோட நட்சத்திரம். வாங்க அது என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான பேர்லாம் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். என்னோட நட்சத்திரம் வந்து அனுஷத்துக்கு வந்து தேவதை பேர் வந்து மித்ரன்.
அதே மாதிரி மரம், என்னுடைய விசேஷ மரம் என்ன பார்த்தீங்கன்னா மகிழம். மகிழம் அப்படிதான் போட்டிருக்கு. இதுதான் வந்து சுதா அவங்களோட வந்து நட்சத்திர சின்னம், ராசி சின்னம். அதான் மரம், கருங்காலி மரம். சனி தோஷம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து இரும்பு பூட்டு வாங்கி போட்டு வந்து சனி தோஷம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பூட்டு வாங்கி போட்டு சனீஸ்வர பகவானுக்கு வேண்டிக்கிட்டோம்னா சனி தோஷம் நிவர்த்தி ஆகுன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இது ஒன்று. இது என்னோட ராசி, மீன நட்சத்திரம். என்னோட ராசி இது. அப்படின்னா சனீஸ்வரன் நடுவில் நம்ம எப்படி கிரகங்கள் இருக்குமோ அதே மாதிரி வடிவத்தில் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. சனீஸ்வரன், அதை சுற்றி இருக்கிற எல்லா கிரகங்களும் இங்கே இருக்குது. புத பகவான், சந்திர பகவான், வாயு பகவான், குரு பகவான் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிஜமாக நல்லாயிருக்கும். எங்கள் பின்னாடி இருக்கிறது தான் அந்த கும்பகலசம். அதை காட்ட முடியல எங்கள் ஃபோட்டோவோட சேர்த்து. 80 அடி உயர கும்பகலசம், 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் கோவில். இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோரிமேட்டுக்கு முன்னாடி, பாண்டிச்சேரி போகிற வழியில் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது.